அண்மை செய்தி. வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வீரராகவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் வீரராகவன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக சுரேஷ், ஆம்பூர் அருகே குடிநீர் கேட்டு பொதுமக்கள் 1 மணி நேரத்துக்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் ஆம்பூர் உட்பட்ட பாலூர் கிராமத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். குறிப்பாக SC/ST பகுதி வாழக்கூடிய பகுதியில் கடந்த 1 மாத காலமாக குடிநீர் சரிவர விநியோகிக்கவில்லை எனவும், அதே போன்று காவிரி கூட்டு குடிநீரும் அந்த பகுதியில் வரவில்லை எனவும் அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து தொடர்ந்து திமுக ஊராட்சி மன்ற தலைவர் கோமதியிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என பல்வேறு காரணங்களை குற்றச்சாட்டி வருகிறார் என அந்த பகுதி மக்கள் ஆத்திரமடைந்து ஆம்பூர் பேரணப்பட்டு செல்லும் சாலையில் பாலூர் கிராமத்தில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக காலை குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல் அறிந்து சென்ற உமராபாத் காவல் ஆய்வாளர் மற்றும் போலீசார், காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றுகின்றனர். அவர்களிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகின்றோம். குறிப்பாக அவர்கள் முன்வைக்கின்ற காட்சிகள், தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து ஓட்டு கேட்கிறார்கள், SC/ST பகுதி மக்களை புறக்கணிக்கின்றனர். அதே போன்று வருகின்ற தேர்தலை புறக்கணிப்போம் என்ற இதுவல் முன்வைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் ஆம்பூர் பேரணப்பட்டு செல்லும் சாலையில் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் பேருந்துகள், தொழிற்சாலைகளுக்கு செல்லும் பேருந்துகள் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு மாணவர்களும் தொழிற்சாலைகளுக்கு செல்லும் தொழிலாளர்களும் போக முடியாமல் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக இதுவரையில் அந்த பேரணப்பட்டு வீடியோ இதுவரைக்கும் வந்து தகவல் சம்பவ இடத்தில் பொதுமக்களுக்கு எந்த வாக்குறுதியும், இந்த குடிநீர் சம்பந்தப்பட்ட நிறைவேற்றி தருவதாக எந்த இதுவும் முன்வைக்கவில்லை எனவும் அந்த பகுதி மக்கள் ஆத்திரமடைந்து தொடர்ந்து காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுரேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரராகவன்.